இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். ராஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. அலைந்தோடும் கடலதனை அடக்கியே அமர்த்தினீரே. வார்த்தையின் வல்லமையே செய்யும். வார்த்தையின் வல்லமையே என்றுமே காண செய்யும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். தாங்கியே காப்பவாரே ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. ஜீவிய காலமெல்லாம் உந்தனை பின் செல்லுவே. இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும். இயேசுவே நான் என்றும் உந்தன் சொந்தம். இன்றாஜனே அனுதினமும் வழி நடத்தும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையுமாய் உங்களை சந்திக்கும்படி கர்த்தர் தந்திருக்கிறதான நல்ல வேலைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கு சிறிது நேரம் தேவனுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி மத்தாயினுடைய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 25-26 வசனங்களை நாம் வாசித்து கேட்போம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்கள் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? போதும். நான் வாசித்து கேட்டதான வேத பகுதி இயேசு தனது மலை பிரசங்கத்தில் தமது சிஷ்யர்களோடு தன்னோடு சேர்ந்து வந்ததான ஜனத்தோடு கர்த்தர் சொல்லுகிறதான ஒரு கட்டளையாக்கும். இன்றைக்கு நான் வாசித்து கேட்டதான வேத பகுதி இயேசு சொல்லுகிறார், கவலைப்படாத இருங்கள். இட் இஸ் ஆக்சுவலி ஏ கமாண்ட். தேவன் கொடுக்கிறதான ஒரு கட்டளையாக்கும், சீஷர்களுக்கு கொடுக்கிறதான ஒரு கட்டளையாக்கும். கவலைப்படாத இருங்கள். நீங்கள் தயவு செய்த கவலைப்படாத இருங்கள் என்று சொல்லி இயேசு ரிக்வெஸ்ட் பண்ணல. கவலைப்படாமல் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதாயிருக்கும் என்று சொல்லி ஒரு சஜெக்ஷன் ஆகிட்டு கர்த்தர் சொல்லல. இயேசு தமது சீஷர்களோட ஒரு கட்டளையாக சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படாத இருங்கள். ஆனால் இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது உலகத்தில் கவலைகள் நிறைந்ததான ஒரு உலகத்தை நாம் பார்க்கிறோம். எல்லா மக்களுக்கும் கவலைகள், எல்லா மக்களுக்கும் பிரச்சனைகள், எல்லா மக்களுக்கும் டென்ஷன், அதை நமக்கு பார்க்க முடியும். சிறு குழந்தைகளோடு கேட்டால் கூட அவர்கள் கவலைப்படுகிறதாக நாம் காண்கிறோம். சிறு பிள்ளைகளை பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு நிறைய படிக்குவதற்குண்டு, ஹோம்ஒர்க் உண்டு, எக்ஸாம் உண்டு, டியூஷனு போகணும். சிறு குழந்தைகள் நினைக்கிறார், என்றைக்கு இந்த படிப்புகளெல்லாம் முடியும், அன்றைக்கு தான் நான் சமாதானமாயிருப்பேன், என்னுடைய கவலைகளெல்லாம் இந்த படிப்பு முடிந்த பிறகு தீர்ந்து விடுமெന്ന് அவர் நினைக்கிறார்கள். ஆனால் படித்து முடித்த பட்டம் பெற்றவர்களே அவரோடு கேட்டு பார்த்தால் அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் படித்துட்டோம், ஆனால் எங்களுக்கு ஏற்றதான ஒரு வேலை இன்றைக்கும் கிடைக்கல. அதற்காக அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். இனி வேலை கிடைத்தவர்களோடு கேட்டு பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள், வேலை கிடைத்தது உண்மைதான், ஆனால் போஸ் எப்போதும் என்னை திட்டிட்டு இருக்கிறார், கூட வேலை செய்கிறவர்கள் கோலம் மூட்டுகிறார், பயங்கரமான பிரச்சனைகளோடு நான் கடந்து போகிறேன். வேலை கிடைத்தவர்களுடைய சிந்தை, இந்த வேலையெல்லாம் முடித்து இன்றைக்கி பென்ஷன் கிட்டின பிறகு, இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் சந்தோஷமாக இருப்பேன் என்று நினைக்கிறார். ஆனால் ரிட்டையர் ஆகிறவர்களோடு கேட்டு பாருங்கள், நீங்கள் சமாதானமாக இருக்கிறீர்களா? அவர்கள் சொல்லுவார்கள், எங்களுடைய சிறு காலம், சின்ன வயது, நாங்கள் ஸ்கூலில் போயிட்டிருந்ததானே அந்த காலத்து தான் உண்மையாகவே நாங்கள் சமாதானமாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். என்றைக்கு இனி அந்த காலம் எங்களுக்கு திருப்பி கிடைக்குமா என்று சொல்லி வயதானவர்கள் கவலைப்படுகிறார். யோசித்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முழுவதும் அவன் கவலைப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஒரு ஸ்டோரி நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட ஒரு மனிதன் கடந்து வந்தார். அவர் அந்த டாக்டரோடு சொன்னார், நான் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு சந்தோஷம் இல்லை, நான் உள்ளு திறந்து சிரித்துட்டு அநேக நாள்கள் ஆயிட்டு, டாக்டர் எனக்காக ஏதாவது செய்ய வேண்டும், நான் சந்தோஷமாயிருக்க வேண்டும் என்று சொன்னார். டாக்டர் சொன்னார், உங்களுக்கு சிரிக்கணும் அவ்வளோதானே, இன்றைக்கு நமது பட்டணத்தில் ஒரு பெரிய காமெடி ஷோ
நடைபெறுகிறது. சார்லி சாப்ளின் என்று சொல்லுகிறதான ஒரு பெரிய கொமேடியன் அங்கே வரப்போகிறார். அவருடைய ஷோயை நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் அறியாமலே வாய்விட்டு சிரிப்பார்கள் என்று சொன்னார். அப்போது இந்த பேஷண்ட் சொன்னார், டாக்டர், நீங்கள் சொல்லுகிறதான பெரிய கொமேடியன் சார்லி சாப்ளின் தான் உங்களுக்கு முன்பாக இருக்கிறார். பாருங்கள், அநேக மக்களை சிரிக்க வைக்கிறதான, அநேக மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதான மக்களுக்கு கூட அவருடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லா கவலைகள் தான். இன்னொரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டரினை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். டிப்ரெஷனில் இருக்கிறதான பேஷண்ட்டுக்கு அவர்கள் சிகிச்சை கொடுத்து மருந்து கொடுத்து அவர்களை சுகமாக்குறதான ஒரு சைக்காட்ரிஸ்ட் ஒரு காலமே வந்தார். ஹாஸ்பிட்டல் ரவுண்ட்ஸுக்கு போனார். எல்லா பேஷண்ட்டுக்கும் அவர் மருந்தை கொடுத்தார். அதற்கு பிறகு அவர் அந்த ஹாஸ்பிட்டலுடைய 5வது மாடியில் ஏறி கீழே குதித்து தற்கொலை பண்ணினார். அநேக மக்களுக்கு சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்குவதற்காக மருந்து கொடுக்கிறதான இந்த டாக்டர் அவர்களுக்கே சமாதானம் கிடையாது. அவருடைய உள்ளத்திலே கவலை. இப்படிப்பட்டதான ஒரு உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கவலையினால் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படுகிறதுனால் உங்களுடைய சரீரத்தினுடைய அளவோடு ஒரு முழம் கூட்டுவதற்கோ குறைக்குவதற்கோ உங்களால் முடியாது. நாம் கவலைப்படுகிறதுனால் எதையும் சாதிக்கப் போகிறதில்லை. ஆனால் கவலையினால் ஏராளமான ஆபத்துகள், அழிவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். ஒரு மனிதன் இப்படி சொன்னார், செத்த பிறகு புழுக்கள் நம்முடைய சரீரத்தை சாப்பிடும். ஆனால் உயிரோடு இருக்கும்போது நம்முடைய சரீரத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் சாப்பிடுகிறதான புழுவாக்கும் கவலை. அது உண்மைதான். கவலை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்தால் அவனுடைய சரீரத்தில் ஏவப்பட்டதான வியாதிகள், இன்றைக்கு கேன்சர் மற்ற பயங்கரமான வியாதிகளை பார்க்கிலும் அதிகமாக ஜனங்கள் இறந்து கொண்டிருக்கிறது, மரித்து கொண்டிருக்கிறது கவலையினால் தான். கவலையினால் மனிதர்கள் தற்கொலை பண்ணுகிறார். குடும்பங்கள் சேர்ந்து தற்கொலை பண்ணுகிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும் உலகத்தில் ஒரு மனிதன் தற்கொலை பண்ணுகிறார் கவலையினால். மட்டுமல்ல, ரோட் ஆக்சிடென்ட், கவலையோடு கூட வண்டி ஓட்டுகிறதுனால் கவனமில்லாமல் மரணங்கள் பெருகிக் கொண்டிருக்கிறது. கவலையினால் மிக பெரிய ஆபத்து நமது வாழ்க்கையில் வந்து சேரும். இங்கே இயேசு கவலைப்படாது இருக்குவதற்கு சில காரியங்களை சொல்லித் தருகிறார். ஏன் நீங்கள் கவலைப்படக்கூடாது? அதில் ஒன்றாவது, அதனுடைய 25வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடைய பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவர்கள் அல்லவா? இயேசு சொல்லுகிறதான முதல் காரியம், நீங்கள் ஏன் கவலைப்படக்கூடாது? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவன் முக்கியமானதினால், உடைய பார்க்கிலும் சரீரம் விசேஷித்ததானதினால், நம்முடைய சரீரத்தை கர்த்தராக்கு நமக்கு தந்தது. சரீரத்தை தந்ததான கர்த்தருக்கு
ஆ சரீரத்திற்கு தேவையான வஸ்திரத்தை தரமாட்டாரா? நம்முடைய சரீரம் நாம் காசு கொடுத்து வாங்கினதல்ல. என்னுடைய கண்கள் ഞാൻ കാശ് കൊടുത്ത് വാങ്ങിയത്, என்னுடைய ബ്രെയിൻ ഞാൻ പണത്തെ കൊടുത്ത് വാങ്ങിയത്, என்னுடைய ഹാർട്ട് ഞാൻ സ്വയമായി സമ്പാദിத்து ഉണ്ടാക്കിனது என்று சொல்லுவதற்கு யாராலும் முடியாது. நம்முடைய சரீரம் தேவனுடைய தானம்தான், தேவனுடைய ஈவுதான். ഈ ശരീരത്തെ கர்த்தருக்கு தர முடியுமானால் ആ ശരീരத்திற்கு தேவையான வஸ்திரத்தை கர்த்தருக்கு தர முடியாதா? ജീവൻ എന്ന് சொல்லுகிறது அது கர்த்தருடைய ஈவு. கர்த்தருக்கு நம்முடைய ஜீவனை தர முடியுமானால் ஆ ஜீவனுக்கு தேவையான ஆகாரத்தையும் அவருக்கு தர முடியாதா? இதுதான் இயேசு முதலாவது சொல்லுகிறார். முக்கியமானவைகளை எல்லாம் நம்மளால் உருவாக்க முடியாததான, நம்மளால் செய்ய முடியாததான எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார். அதே தந்ததான கர்த்தருக்கு பாக்கியம் செய்ய முடியாதா? நிச்சயமாகவே செய்ய முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதங்களை செய்த கர்த்தருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு உயிரையும் ஆயுசையும் தந்ததான கர்த்தருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான செறுதும் வலுதுமான எல்லா தேவைகளையும் சந்திக்க கர்த்தரால் முடியும். ஒரு தடவை நமது முன் முதலமைச்சராயிருந்ததான கருணாநிதி அவர்கள் டிவி அவர் இலவசமாய் ஜனங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறதான வேளையில் யாரோ அவரோடு வந்து கேட்டார், டிவி இலவசமாய் கொடுக்கிறீரே, கேபிள் கனெக்ஷனே இலவசமாய் கொடுப்பீரா என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னது, மாட்டை கொடுக்க முடியுமானால் மாடை கட்டுவதற்கு ஒரு கயிறு என்னால் கொடுக்க முடியாதா? இதுதான் இயேசு சொல்லுகிறார். உங்களுடைய சரீரத்தை, உங்களுக்கு ஜீவனை தர முடியுமானால் உங்களுக்கு வஸ்திரத்தையும் உங்களுக்கு ஆகாரத்தையும் என்னால் தர முடியாதா? இஸ்ரவேல் மக்களுடைய ஒரு பெரிய பாவ சுபாவம் என்ன என்று கேட்டால், எப்போதும் தேவனோடு அவர் கம்ப்ளைண்ட் பண்ணுவார். எங்களுக்கு இந்த மறுபூமியில் சாப்பிடுவதற்கு ஒன்றுமில்ல, எங்களுக்கு இறைச்சி யார் தரும், எங்களுக்கு வனாந்திரத்தில் தண்ணீர் யார் தரும் என்று சொல்லி எப்போதும் கர்த்தரை நோக்கி பிறுபிறுக்கிறதான இஸ்ரவேல் மக்கள். ஒவ்வொரு தடவும் அவர் பிறுபிறுக்கிறதான வேளையில், முறுமுறுக்கிறதான வேளையில் அவருடைய வாழ்க்கையில் தேவன் தண்டனையை கொடுக்கிறார். கர்த்தருக்கு அவர்கள் தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு அவருடைய கேள்வி, இறைச்சி எங்களுக்கு யார் தரும்? 400 வருஷம் பரவனுடைய அடிமத்தத்தில் கிடந்ததான அவர்களை விடுவிக்க முடியுமானால், செங்கடை 2ஆய் பிளர்ந்து அவரை நடத்த முடியுமானால், வனாந்திரத்தில் அவர்களுக்கு மன்னாவை கொடுக்க முடியுமானால், அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு இறைச்சி தேவனால் கொடுக்க முடியாதா? ஏன் முறுமுறுக்கிறார்? உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அற்புதங்களை செய்ததான கர்த்தருக்கு இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க முடியாதா? கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருங்கள். கர்த்தர் பலத்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். இரண்டாவதாக, இயேசு நீங்கள் ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு இருக்க இரண்டாவது இயேசு சொல்லுகிறார், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டிலே புஷ்பங்களை பாருங்கள், கர்த்தர் எப்படி அதை போஷிக்கிறார், எப்படி அதை வளர்த்துகிறார், கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பறவைகள் என்பதற்கு மலையாளத்தில் காக்கை என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது, க்ரோ. ஒரு
ഒരു കാക്കൈ ഒരുപോതും പട്ടിണി കിടന്ന് செத்ததாக ഞാൻ കേൾവിപ്പെട്ടത് கிடையாது. ஒருவேளை கரண்ட் கம்பியில் கரண்ட் அடித்து செத்து கிடக்கிறதை பார்த்திருக்கிறேன், அல்லாமல் சத்து கிடக்கிறதை பார்த்திருக்கிறேன். ஆனால் பசியினால் சாப்பிட ஒன்றுமில்லாமல் காக்கை சத்து கிடக்கிறதே ഞാൻ கேள்விப்பட்டதே கிடையாது. ஏனென்றால் அதது நேரத்தில் அதற்கு தேவையான ஆகாரம் எங்கிருந்தாவது அதற்கு கிடைக்கும். ஆகாயத்திலே பறவைகளை கர்த்தர் போஷிக்கிறார். இன்றைக்கு மலர்ந்து நாளைக்கு வாடி போகிறதான காட்டு புஷ்பங்களுக்கு இவ்வளவு அழகை கொடுத்து, இவ்வளவு நறுமணத்தை கொடுத்து, இவ்வளவு தேன் நிறைத்து அதை இவ்வளவு அழகாக்கி மாற்ற முடியுமானால் நீங்கள் அவரை பார்க்கிலும் விசேஷதையுள்ளவர்கள். உங்களையும் கர்த்தர் வழி நடத்துவார். நீங்கள் கவலைப்படக்கூடாது. கெட்டகுமாரன் சொல்லுகிறார், ஐயோ நான் இங்கே பசியினால் தவித்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வீட்டில் வேலைக்காரர்கள் சாப்பிட்டு அவர் மீதி வைக்கிறார். அதை கிடைத்தால் ഞാൻ പിഴപ്പേൻ എന്ന് சொல்லுகிறார். கூலிக்கார்க்கு சாப்பிட்ட மீதி வைக்கிறதான அளவுக்கு வாரி கோரி கொடுக்கிறதான ஒரு தகப்பன் சொந்த பிள்ளை சென்று கேட்டால் கொடுக்காமல் இருப்பாரா? நமது கர்த்தர் உலகத்தில் உள்ளதான சகல மக்களுக்கும் மிருகங்களுக்கும் எல்லாவற்றிற்கும் அவங்களுக்கு தேவையானது அள்ளி கொடுக்கிறதான கர்த்தர். அவருடைய சமூகத்தில் போய் நாம் கேட்டால் நம்முடைய தேவைகளே அவர் சந்திப்பார். மூணாவதாக இயேசு சொல்லுகிறது, அதனுடைய 31-32 வசனங்கள், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மூணாவது இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு பரமபிதா இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை எல்லாம் அறிகிறதான ஒரு பிதா உங்களுக்குண்டு. நீங்கள் அநாதர் அல்ல. உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிறதான ஒரு நல்ல பிதா. பிள்ளைகளுக்கு ஏதாவது தேவை வந்தால் பிள்ளைகளை பார்க்கிலும் அதிகமாக கவலைப்படுகிறது தாய் தகப்பன்மார் தான். பிள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன காயம் வந்தால் போதும் தாய் தகப்பனுடைய உள்ளம் உடையும். அப்படியானால் நமது பிதா நமக்கொரு தேவை வரும்போது, நமக்கொரு நெருக்கம் வரும்போது, நமக்கொரு பாடு வரும்போது நம்மை பார்க்கிலும் அதிகமாய் வேதனைப்படுகிறதான, நமக்காக கருதுகிறதான ஒரு நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆ தகப்பன் இருக்கிறதுனால், அவர் உங்களுக்காக கருதுகிறதுனால் நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது. வேதத்தில் யாக்கோபினுடைய சரித்திரம் நாம் வாசிக்கிறோம். யாக்கோபினுடைய பிள்ளைகள் கடந்து வந்து தனது தகப்பனுடைய கையில் இரத்த கரை பிடித்ததான கிழிந்ததான ஒரு அங்கியை கொடுத்துட்டு சொல்லுகிறார், இதோ இந்த அங்கி எங்களுக்கு காட்டில் நின்று கிடைத்தது. உன்னுடைய மகனாகிய நேசகுமாரனாகிய யோசேப்பினுடைய அங்கி போல தெரிகிறது. ஏதோ காட்டு மிருகம் உன் பிள்ளையை கடித்த சிந்தியிட்ட என்று அவர்கள் சொல்லுகிறார். யாக்கோப் என்ற தகப்பன் அங்கேயே வாங்கி கொண்டு கூடாரத்துக்குள்ளிலேக்கு ஓடி போகிறார். கூடாரத்துக்குள்ளால 7 நாள் வெளியே வராமல் அவர் தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு உச்சத்தில் நிலவிழிக்கிறார். ஐயோ என்னுடைய மகன், என்னுடைய மகன், காட்டு மிருகங்கள் ஒருவேளை அவனை கடித்து கொண்டிருக்கலாம். என்னுடைய மகன் அவன் எப்படி துடித்திருக்கலாம் என்று சொல்லி அவன் அழுகிறார். என் மகனே, நான் தானே உன்னை அனுப்பினேன்,
நான் தான் உன்னை கொண்டு போட்டேன் என்று சொல்லி அந்த தகப்பன் சத்தமிட்டு நிலவிளைக்கிறார். கிழிந்த அங்கி, இரத்தம் நிறைந்ததான அங்கி தன் கூடாரத்தில் தொங்கியிட்ட அவர் வருஷங்களோളം கவலைப்பட்டு கொண்டிருந்தார். அந்த அங்கேயே பார்க்கும் போதெல்லாம் தன்னுடைய நேசகுமாரனாகிய யோசேப்பினுடைய முகம் அவனுக்கு முன்னால கடந்து வரும். வருஷங்கள் தாண்டியிட்டும் அவனுடைய கவலை அவனை விட்டு போகவில்லை. ஆனால் ஒரு நாள் அவனுடைய மீட்ட முற்றத்தில் ரதங்களும் குதிரைகளும் வந்து நின்றுட்டு எகிப்திலே பட தலைவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து சொல்லுகிறார், உன் மகனாகிய யோசேப்பு அவன் உயிரோடு இருக்கிறார், அவன் எகிப்தில் மந்திரியாயிருக்கிறார். யாக்கோவினுடைய கவலைகள் எல்லாம் மாறி போயிட்டு வருஷங்களோളം அவனுடைய ஹிருதயத்தை பாதித்து கொண்டிருந்ததான, வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததான கவலை அவனை விட்டு மாறி அவனுக்கு உயிர் வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில் வருஷங்களாய் இழந்து போய் என்று நீங்கள் நினைத்த கவலைப்பட்டு கொண்டிருக்கிறதான உங்களுடைய ஜப விஷயங்கள் அது உயிரடைந்த மகிமையோடு உங்களை தேடி வரப்போகிறது. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளை நினைத்து கொண்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். இனி அவன் திரும்பி வராது, அவன் இழந்து போயிட்ட என்று நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் யாக்கோபினுடைய கவலைகள் எல்லாம் மாறி அவன் சந்தோஷம் அடைந்தது போல இன்றைக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறார். நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதான அந்த ஜப விஷயம் மகிமையடைந்த உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறார். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை செய்ய போகிறார். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஏனென்றால் உங்களால் செய்ய முடியாததான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். இரண்டாவதாக, தகுதி இல்லாததான அநேக மக்களுக்கு, ஆகாயத்தில் பறவைகளுக்கு, காட்டில் புஷ்பங்களுக்கு நன்மைகளை வாரி கோரி கொடுக்கிறதான கர்த்தர் சொந்தம் பிள்ளையாகிய உங்களை தள்ளிவிட மாட்டார். நீங்கள் கவலைப்படக்கூடாது. உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், உங்களை கருதுகிறதான தகப்பன். உங்களுடைய கவலைகளை எல்லாம் மாற்றி உங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறதான கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். நாம் நம்முடைய கண்களை மூடி செபிப்போம். இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உமது மக்களை ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறதான கவலைகளை எல்லாம் கர்த்தரெடுத்து மாற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, யாக்கோபினுடைய துக்கம் சந்தோஷமாக்கி மாற்றினதான கர்த்தர் இன்றைக்கும் ஒரு அதிசயத்தை மக்களுடைய வாழ்க்கையில் செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் தாமே, ஆமென். Our address: Zion Full Gospel Church, 6/1, Marston Street, near CSA Matriculation School, Vettini Madam, Nagarcoil 1, KK District, Tamil Nadu. Phone number 9003535658. Land number 04652278093.